வணக்கம் நண்பர்களே. கடந்த 1996ஆம் ஆண்டு இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம்தான் அன்பே வா. இந்த படத்தில் நடிக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு 50 வயதாக இருந்ததாம். இதில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடித்திருப்பார்கள். மேலும் நாகேஷ், மனோரமா என பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள். இப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருந்தது. எம்ஜிஆர் ஏவிஎம் நிறுவனத்திற்காக நடித்த முதல் படம் என்றே சொல்லலாம். அன்பே வா திரைப்படம் முழுவதும் எம்ஜிஆர், சரோஜா தேவியின் யூக பற்றிய கதையாக இருக்கும். இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்திருந்தது. அதிலும் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம் என்ற பாடல் இன்றும் பார்த்தாலும் மீசிலிருக்க வைக்கும். அந்த பாடலின் காட்சிகள் எப்படி அந்த காலத்தில் இப்படி ஒரு பாடலை எடுத்தார்கள் என்று பிரமிக்க வைக்க தோன்றும். எம்.எஸ். விஸ்வநாதர் இசையில், கவிஞர் வாலி வரியில், டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா இருவரும் இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார்கள். இந்த பாடலில் எம்.எஸ். விஸ்வநாதர் தனது திறமையை அனைத்தும் வெளிப்படுத்தியிருப்பார். 150 இசைக்கருவிகளை வைத்து இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருந்ததாம். அதனால்தான் என்னவோ இன்று பலரின் ஃபேவரட் லிஸ்டில் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடல் உள்ளது. இப்படி ஒரு பாடலுக்காக தனது தனித்திறமையெல்லாம் காட்டிய எம்.எஸ். விஸ்வநாதர் இந்த பாடல் குறித்து பல தகவலை பகிர்ந்திருந்தாராம். அவர் பேசியது முதலில் எம்ஜிஆர் நடித்த அன்பே வா திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாட்டை சொல்லும் பொழுது ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், நீங்கள் எங்கேயா செட்டு போட்டு எடுப்பீங்கன்னு தமாசாக சொன்னேன் என்று சொன்னாராம். அப்புறம் தயாரிப்பாளர் என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாராம். அப்போது ஒரு இங்கிலீஷ் படம் தியேட்டரில் ஓடிட்டு இருந்தது. அது மாதிரி நான் பெண்டாசி பண்ண போகிறேன்னு சொன்னாராம். ஆனால் சொன்னபடியே ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம் என்ற பாட்டை எடுத்தார்கள். அந்த பாட்டை பார்த்த பொழுது தேவலோகத்தில் இருக்கிற மாதிரியே பண்ணாங்க என்று சொன்னாராம் எம்.எஸ். விஸ்வநாதன். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.